வணக்கம். வேந்தரின் கண்ணுறவும் விளையிறவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். சுவாதி கொலையாளியை பிடிக்க 8 தனிப்படைகள். சென்னை காவல் ஆணையர் தகவல். பொது இடங்களில் மக்களுக்கான பாதுகாப்பு. மத்திய மாநில அரசுகளுக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். சேலம் வினுப்பிரியா உடல் பெற்றோரிடம் ஒப்படைப்பு. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. மவுலிவாக்கத்தில் 11 மாடி கட்டிடம் இடிந்த 2ஆம் ஆண்டு. மற்றொரு கட்டிடத்தை இடிக்க நடவடிக்கை. சென்னையில் மென்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் கொலையாளியை பிடிக்க 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் டி.கே. ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சுவாதி வழக்கில் விசாரணை முனைப்புடன் நடைபெற்று வருவதாகவும் அவரது குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோரிடமிருந்து பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் கூறினார். இந்த வழக்கு விசாரணைக்காக பிரத்யேக திட்டம் வகுத்துள்ளதாகவும், சுவாதி குறித்த தகவல்கள் இருந்தாலும் சிசிடிவி காட்சிகளில் தென்படும் நபர் குறித்த தகவல் பற்றி தெரிய வந்தாலும் பொதுமக்கள் அது பற்றி காவல்துறையினரிடம் தகவல் அளிக்கலாம் எனவும் ராஜேந்திரன் தெரிவித்தார். பொது இடங்களில் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்து 4 வாரங்களுக்குள் விளக்கம் அளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கடந்த 24ஆம் தேதி மின் பொறியாளர் சுவாதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக 10 கேள்விகள் கொண்ட கடிதம் ஒன்றை தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுலுக்கு நீதிபதி கிருபாகரன் எழுதினார். இதன் அடிப்படையில் தாமாக முன்வந்து தலைமை நீதிபதி கவுல், நீதிபதி மகாதேவன் ஆகியோரை கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு வழக்கு விசாரணைக்கு ஏற்றது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மத்திய மாநில அரசுகளுக்கு 10 கேள்விகளை எழுப்பினர். குற்றச்செயல்களை தடுக்க காவல்துறை அவசியம் என தெரிந்தும் காலி பணியிடங்களை நிரப்பாவது ஏன் என கேள்வி எழுப்பினர். ரயில் நிலையம் போன்ற பொது இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தாதது ஏன் என்றும் அவற்றுக்கு எவ்வளவு நிதி தேவைப்படும் எனவும் நீதிபதிகள் வினவினர். குற்றச்சம்பவங்களை ஒடுக்கும் வகையில் மாநிலம் முழுவதும் ஒருங்கிணைக்கும் அதிநவீன காவல் கட்டுப்பாட்டு அறையை ஏன் உருவாக்கக்கூடாது என்றும், இந்த கட்டுப்பாட்டு அறையுடன் அனைத்து காவல் நிலையங்களையும் அனைத்து கண்காணிப்பு கேமராக்களையும் இணைத்து உருவாக்கினால் என்ன எனவும் கேள்வி எழுப்பினர். இதனையடுத்து பொது இடங்களில் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்து வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னையில் நடந்த மின் பொறியாளர் சுவாதி கொலை வழக்கு தொடர்பாக 2 வாரத்திற்குள் விளக்கம் அளிக்க வேண்டுமென தெற்கு ரயில்வே மாநகர காவல்துறை ஆணையருக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி கொலை செய்யப்பட்டு 5 நாட்களாகியும் கொலையாளி கைது செய்யப்படாத நிலையில் இந்த வழக்கில் மேற்கொள்ளப்படும் விசாரணை குறித்து தேசிய மகளிர் ஆணையம் கேள்வி எழுப்பியுள்ளது. 2 வாரத்திற்குள் விளக்கம் அளிக்க வேண்டுமென தெற்கு ரயில்வே சென்னை மாநகர காவல் ஆணையருக்கும் தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் விளக்கம் திருப்தி அளிக்காவிட்டால் சிறப்பு குழு அமைத்து சுவாதி கொலை வழக்கு பற்றி விசாரணை நடத்தப்படும் என்றும் தேசிய மகளிர் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உயர்த்த எந்நேரமும் தாம் உழைத்து வருவதாகவும் அதற்கு அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் இன்று நடைபெற்ற விழாவில் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதா முன்னிலையில் திமுக, காங்கிரஸ், தமாக, தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 11,967 பேர் அதிமுகவில் இணைந்தனர். தமிழக காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் EV.K.S. இளங்கோவனின் சகோதரரான இனியன் சம்பத், திமுக முன்னாள் MLA பாபு, தேமுதிக தொழிற்சங்க தலைவர் சவுந்தரபாண்டியன் உள்ளிட்டோரும் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு உறுப்பினர் அட்டையை வழங்கிய பின்னர் பேசிய ஜெயலலிதா, சிறந்த ஆட்சியை வழங்குவதே அதிமுகவின் லட்சியம் என்று கூறினார். அதிமுகவில் தான் ஜனநாயகம் இருப்பதாகவும் அனைவரும் அனைத்து வளங்களும் பெற வேண்டும் என்பதே தமது கட்சியின் லட்சியம் என்றும், அதிமுகவை நம்பி வந்தவர்களின் நம்பிக்கை வீண் போகாது என்றும் ஜெயலலிதா குறிப்பிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையான ஜனநாயகம் நிலவுகின்ற ஓர் அரசியல் இயக்கமாகும். நீங்கள் வந்துள்ள இடம் நல்ல இடம். எத்தகைய நம்பிக்கையுடன் இந்த கழகத்தில் இணைய வந்துள்ளீர்களோ அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கிட அல்லும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கும் எனக்கு நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருப்பீர்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன்.
சென்னை மௌலிவாக்கத்தில் 11 அடுக்குமாடி கட்டடம் கடந்த 2014ஆம் ஆண்டு இடிந்த விபத்தில் 61 பேர் பலியாகினர். பலர் படுகாயங்களோடு மீட்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். கட்டடம் இடிந்த விபத்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி மௌலிவாக்கத்தில் கட்டப்பட்டிருந்த 11 மாடி குடியிருப்பு கட்டடம் திடீரென்று இடிந்து விழுந்து 61 பேர் பலியானார்கள். 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி விபத்து நடந்த பகுதியை முதல்வர் ஜெயலலிதா ஆய்வு செய்தார். கட்டுமான நிறுவன உரிமையாளர் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். திட்ட அனுமதியில் தவறு நடந்ததாக ஜூன் 30ஆம் தேதி ஆதாரம் வெளியான நிலையில் ஜூலை 3இல் நீதிபதி ரகுபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. ஜூலை 5ஆம் தேதி மீட்புப் பணிகள் முடிவடைந்ததை அடுத்து ஜூலை 6ஆம் தேதி சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க முதல்வர் உத்தரவிட்டார். விபத்து பற்றி சிபிஐ விசாரணை நடத்த கோரி ஆளுநரிடம் திமுக சார்பில் ஜூலை 12ஆம் தேதி கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மௌலிவாக்கத்தில் இடிந்து விழுந்த கட்டடத்தின் அருகில் உள்ள மற்றொரு கட்டடத்தை இடிக்க கடந்த மே மாதம் 12ஆம் தேதி உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியது. மௌலிவாக்கத்தில் கட்டடம் இடிந்த சம்பவத்தின் 2ஆம் ஆண்டு நினைவு இன்று அனுசரிக்கப்படுவதை அடுத்து அப்பகுதியில் திரளானோர் கூடி பலியானோருக்கு அஞ்சலி செலுத்தினர். மௌலிவாக்கத்தில் கட்டட விபத்து நடைபெற்ற 2ஆம் ஆண்டை ஒட்டி பலியானோருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அப்பகுதியில் உள்ள வேறு பல வீடுகளும் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து அங்கு குடியிருந்தோர் வேறு பகுதிகளில் குடியேறினர். அவ்வாறு குடியேறியோர் தங்களுக்கு போதிய அளவு இழப்பீடு வழங்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளனர். கடந்த 2 வருஷமாக நாங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு எங்கள் வீட்டுக்குள்ளேயும் போக முடியாமல் வெளியிலே நிற்கிறோம். கவர்மெண்ட் எங்களுக்கு அனுமதி பெற்று சீரமைக்கிறதுக்கான நிவாரண நிதியை அரசின் நிவாரண நிதியாக கொடுத்தாலும் சரி, இல்லை அந்த பில்டர்கிட்டருந்து வாங்கி எங்களுக்கு கொடுத்தாலும் சரி, இது மூலயமா தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு இந்த கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் எங்களோட சொந்த இடத்துக்குள்ளே போக முடியாமல் எங்களோட வேர்வை ரத்தம் எல்லாத்தையும் சிந்தி இந்த இடத்த வாங்கிட்டு அதாவது உடம்பு மட்டும்தான் இருக்குது, உயிர் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னைக்கு அதுக்குள்ளே கால வைப்பன்ற ஒரு பயத்தோடு இருந்துட்டு இருக்கோம். அரசாங்கம் இதுக்கு நல்ல நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு நல்லது செய்வாங்க, நாங்கள் இருக்கிற இடத்துல திரும்ப அங்கே வீடு கட்டிட்டு போகிறதுக்கு அம்மா ஏற்பாடு பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் தமிழக முதல்வர் அம்மாவை நாங்கள் வேண்டி கெஞ்சி கேட்டுக்கிறோம். எங்களுக்கு நல்லது செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதனிடையே விபத்தில் காயமடைந்து மருத்துவமனை சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பிய தொழிலாளர்கள் தங்களுக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் தற்பொழுது வேலைக்கு செல்ல இயலாத நிலையில் உள்ளதால் கூடுதல் இழப்பீடு தேவை என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த பில்டிங்கை அதிர்ச்சி இடிஞ்சு மேலே விழுந்ததால அங்கே கொண்டாந்து போட்டிருக்கு. ரெண்டாவது எனக்கு தலை மேலே அந்த டேங்க்லாம் இருந்தது. 50 ரூபா கொடுத்தாங்க. ட்ரீட்மெண்ட்டு ஃபுல்லாக அவங்க எடுத்தாங்க, நம்ம அரசாங்கம் எடுத்தாங்க. நான் முன்னாடிலாம் கார்பெண்டர் வேலை செய்வேன், மேஷன் வேலைலாம் செய்வேன், போய் செய்வேன். இப்போ எந்த வேலையும் என்னால் செய்ய முடியல, சும்மா தான் இருக்கேன். உள்ள வேலை செஞ்சுட்டு இருந்தோம். திடீர்னு என்ன இருந்தில்ல, ஒரு 4:30 மணி இருக்கும் டைம், ஈவினிங் 4:30 மணி. அந்த நேரத்தில் திடீர்னு இடி இடிச்சுது. இடி இடிச்சோன்னா தெரியும் தவால் உள்ள பிள்ளைங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. உள்ள லைன்ஸில் உள்ள மாட்டிட்டோம். நைட்டு 1:30 மணிக்கு எனக்கு ரிலீவ் பண்ணாங்க வெளியே. அந்த நேரத்தில் பாதுகாப்பு கருதி அப்பகுதியில் இயங்கி வந்த ஆதி திராவிடர் பள்ளி மூடப்பட்டதை அடுத்து மாணவர்கள் வேறு பள்ளிகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டனர். இதனால் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக மாணவர்களும் பெற்றோரும் தெரிவித்துள்ள நிலையில் பள்ளியை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஆலந்தூர் எம்எல்ஏ அன்பரசன் தெரிவித்துள்ளார். பக்கத்தில் இருக்கிற ஆதி திராவிட நலப்பள்ளியில் 1100 குழந்தைகள் படித்துக் கொண்டிருந்தார்கள். இப்போ அந்த கட்டடம் இந்த கட்டடம் இடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கூல் இயங்கணும்னு சொல்லி தடை போட்டிருக்கிறாங்க. இந்த 1100 குழந்தைங்க பக்கத்தில் இருக்கிற ஆதி திராவிட தொடக்க பள்ளியில் ஷிஃப்ட் முறையில் இன்றைக்கி அந்த ஸ்கூல் இயங்கி வருகிறது. இல்லை புதிய கட்டடம் கட்டி அந்த மாணவர்களுக்கு எந்தவித சிரமமும் இன்றி கல்வி பயில வேண்டிய ஏற்பாடுகளை இந்த அரசு செய்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்நிலையில் மௌலிவாக்கத்தில் உள்ள மற்றொரு கட்டடத்தை இடிப்பது தொடர்பாக தாம்பரம் வருவாய் கோட்ட அலுவலகத்தில் அலுவலர் ராஜேந்திரன் தலைமையில் தனியார் நிதி நிறுவனத்துடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கட்டடத்தை இடிப்பது தொடர்பாக மும்பை நிறுவனம் ஒன்று ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட நிலையில் அந்த நிறுவனம் அதற்கான செயல்முறை விளக்கத்தை அலுவலர்களிடம் விவரித்தது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய கட்டட இடிப்பு தனியார் நிறுவன மேலாண் இயக்குநர் பொன்லிங்கம் 30 முதல் 40 நாட்களுக்குள் இந்த கட்டடம் இடிக்கப்படும் என்று தெரிவித்தார். கட்டட இடிப்பு பாதிப்புகள் 5 மீட்டர் அளவில்தான் இருக்கும் என்றாலும் 50 மீட்டர் தூரத்திற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும் என்றும் குடியிருப்புகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு கட்டடம் இடிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ப்ரிலிமினரியாக ஒரு 1 மந்த் நாங்கள் ஒர்க் பண்ணணும்.
1 month ஒர்க் பண்ணி பில்டிங் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டே ஃபிக்ஸ் பண்ணி கவர்மெண்ட்டில் சொல்லி கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை அனுசரித்து அந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் செய்வாங்க. இம்ப்ளோஷன் ஒரு மெத்தடாலஜி பண்ண போகிறோம். இம்ப்ளோஷன் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணி பண்ணுறது தான். சாதாரணமாக ஒரு ஃபுட்பாலில் இருக்கக்கூடிய பலூனை எடுத்துட்டோம்னு சொல்லிச்சுன்னா அப்படியே ஸ்ரிங்க் ஆகி உள்ள வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மெத்தட். பில்டிங்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் பிளாஸ்டிங்கில் காலி பண்ணிவிடுவோம். பில்டிங் வந்து அப்படியே அந்த இடத்துலையே செட்டில் ஆகி கீழே விழுந்துடும். வினுப்பிரியா தற்கொலை விவகாரத்தில் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அமித்குமார் சிங் உறுதியளித்ததை அடுத்து வினுப்பிரியாவின் உடல் அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சேலம் இளம்பிள்ளை பகுதியைச் சேர்ந்த விசைத்தறி உரிமையாளர் அண்ணாதுரை, இவரது மகள் வினுப்பிரியா பட்டதாரி பெண்ணான இவரது புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அடையாளம் தெரியாத யாரோ சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர். இதுபற்றி சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் கடந்த 23ஆம் தேதி வினுப்பிரியாவின் பெற்றோர் புகார் செய்துள்ளனர். மீண்டும் ஆபாச படம் வெளிவந்த நிலையில் இதுபற்றி புகார் அளிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு பெற்றோர் சென்றிருந்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்த வினுப்பிரியா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். வினுப்பிரியாவின் சடலம் உடற்கூறு ஆய்வுக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவரது உடலை வாங்க மறுத்து 2வது நாளாக மருத்துவமனை முன் பெற்றோரும் அவரது உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் மெத்தன போக்கு தொடர்பாக வினுப்பிரியாவின் பெற்றோரிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அமித்குமார் சிங் மன்னிப்பு கேட்டார். குற்றவாளியை துரிதமாக கைது செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்ததை அடுத்து வினுப்பிரியாவின் உடலை வாங்க பெற்றோர் சம்மதம் தெரிவித்தனர். இதனையடுத்து பெற்றோரிடம் வினுப்பிரியாவின் உடல் ஒப்படைக்கப்பட்டது. சைபர் கிரைமில் நம்ம இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். சீக்கிரமே நம்ம இந்த கேஸ் டிடெக்ட் பண்ண போகிறோம். நம்ம ஃபேஸ்புக்கு எழுதியிருக்கோம். அந்த ஐபி அட்ரஸ் வந்த உடனே வி வில் டேக் நெசசரி ஆக்ஷன். சில நம்ம போலீஸ்கார் தவறு செஞ்சுருக்காங்க சொல்கிறாங்க, அவங்க மேலே நம்ம நடவடிக்கை எடுக்கணும். நேரடியாக வந்து எங்களுக்கு பேசியிருக்காரு, அவர் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. கலெக்டரும் வந்து சிஎம் லெவலுக்கு மூவ் பண்ணி அவரும் பேசியிருக்காரு. அதனால் இதுக்கு மேற்படி ஆக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குங்கிற நாங்கள் நம்புகிறோம். இவர் எஸ்பி கொடுத்த நம்பிக்கையினால் நாங்கள் வந்து இதோட போராட்டத்தை கைவிட்டுட்டு எங்கள் பொண்ணுடைய பிரேயத்தை நாங்கள் வாங்கிக்கலான்ட்டு இருக்கிறோம். திருப்பூர் அருகே 3 கண்டெய்னர் லாரிகளில் இருந்து 570 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்த கோரிய வழக்கில் நாளை தீர்ப்பளிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது கடந்த மாதம் 13ஆம் தேதி நள்ளிரவு கோயம்புத்தூரிலிருந்து 3 கண்டெய்னர் லாரிகளில் ஆந்திரத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட 570 கோடி ரூபாயை திருப்பூர் அருகே தேர்தல் நிலை கண்காணிப்பு குழு அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே இந்த பணம் கைப்பற்றப்பட்டது. திருப்பூர் அருகே 570 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணை நடத்தி உண்மையை வெளிப்படுத்த உத்தரவிடக் கோரி திமுகவைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் TKS இளங்கோவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது இதுபோன்ற விவகாரத்தை விசாரிக்க இயலாது என கூறி சிபிஐ தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரிசர்வ் வங்கி அல்லது ஸ்டேட் வங்கி தரப்பில் விசாரணை நடத்தலாம் எனவும் சிபிஐ தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி தரப்பிலும் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நாளை இறுதி விசாரணை முடிந்த பின்னர் பிற்பகல் 2:15 மணிக்கு தீர்ப்பளிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. புற்றுநோய் உள்ளிட்ட 42 நோய்களுக்கான மருந்துகளின் விலைகள் 15% அளவிற்கு குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். புற்றுநோய், டிபி, ஆஸ்துமா மற்றும் மன அழுத்தம் ஆகிய முக்கிய நோய்களுக்கான மருந்துகளின் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்தது பற்றி பல்வேறு தரப்பினரும் புகார் தெரிவித்தனர். அவற்றின் விலைகளை குறைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் புற்றுநோய் உள்ளிட்ட 42 நோய்களுக்கான மருந்துகளின் விலைகளை 15% அளவுக்கு குறைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு ட்விட்டர் மூலம் வெளியிட்டுள்ள தகவலில் தெரிவித்துள்ளார். திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினை மக்கள் தேமுதிக நிர்வாகிகள் இன்று இரவு சந்தித்து ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மக்கள் தேமுதிக அமைப்பாளர் சந்திரகுமார் திமுகவில் இணைவது குறித்த கட்சியின் தீர்மானத்தை ஸ்டாலினிடம் அளித்ததாக தெரிவித்தார். தேமுதிகவில் இருந்து பிரிந்து வந்த சந்திரகுமார் தலைமையிலான மக்கள் தேமுதிகவினர் சென்னை எழும்பூரில் உள்ள நட்சத்திர விடுதியில் நேற்று ஆலோசனை நடத்தி திமுகவில் இணைய முடிவு செய்தனர். இந்நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக பொருளாளர் இல்லத்தில் மு.க. ஸ்டாலினை சந்திரகுமார் உள்ளிட்ட மக்கள் தேமுதிக நிர்வாகிகள் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சந்திரகுமார் திமுகவில் இணைவது குறித்து கட்சியின் தீர்மானத்தை ஸ்டாலினிடம் அளித்ததாகவும் நாளை திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்த பிறகு திமுகவில் இணையும் தேதி குறித்து அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இணைவதென்று நாங்கள் தீர்மானம் ஈட்டியிருந்தோம். அந்த தீர்மானத்தை மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் தளபதி அவர்களிடத்திலே அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து கொடுத்து
எங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். நாளை தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து அதன் பிறகு மக்கள் தேமுதிகவினுடைய இணைப்பு விழா குறித்து உங்களிடத்திலே நாங்கள் விரிவாக சொல்கின்றோம். போதை மருந்து உட்கொண்ட நைஜீரிய நாட்டு பெண் பெங்களூரு நகரில் அட்டகாசம் செய்ததை அடுத்து கைது செய்யப்பட்டார். நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் போதை மருந்து உட்கொண்டு விட்டு பெங்களூரு நகரில் ரகளையில் ஈடுபட்டார். வணிக வளாகங்கள் மற்றும் மருத்துவமனைகள் உள்ள அப்பகுதியில் பலரை தாக்கியும் மோசமாக திட்டியும் அப்பெண் ரகளை செய்ததை அடுத்து காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் அப்பகுதிக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அவரை பிடிக்க முயன்றனர். காவலர்களிடம் பிடிபடாமல் தொடர்ந்து போக்கு காட்டிய அவரை பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் காவல்துறையினர் கைது செய்தனர். நளினி விடுதலை கோரிய வழக்கு தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கடந்த 25 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் தன்னை விடுதலை செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நளினி தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வேலூர் மத்திய சிறையில் கடந்த 25 ஆண்டுகளாக தண்டனை அனுபவித்து வரும் நளினி நல்லெண்ண அடிப்படையில் தன்னை விடுதலை செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த டிசம்பர் மாதம் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு கடந்த 14ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. இதற்கு தமிழக அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரித்து வந்ததால் நளினியை விடுதலை செய்ய இயலாது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் விசாரணை முடிவடைந்த நிலையில் தீர்ப்பை ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்கும் வகையில் விதிகளை அறிவிப்பது தவறான அணுகுமுறை என மதிமுக பொதுச்செயலர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட மதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் அரியலூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்க வந்த வைகோ செய்தியாளர்களுடன் பேசினார். அப்பொழுது வழக்கறிஞர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது போல நீதிபதிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் கேள்வி எழுப்பினார். பேரறிவாளன் மற்றும் ரவிச்சந்திரனின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதால் மனிதாபிமான அடிப்படையில் அவர்களுக்கு பரோல் அளிக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். வழக்கறிஞர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக சத்தம் போட்டு கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணா கூட மிரட்டக்கூடிய நிலைமை இருக்குமானால் அவர் வழக்கறிஞர்களுடைய பணியாற்ற முடியாது என்ற இதை பறிக்கக்கூடிய நிலைமை இருக்குமானால் நீதிபதிகள் தவறாக நடக்காமல் கட்டுப்படுத்துவதற்கு என்ன ஏற்பாடு நடந்திருக்கிறது என்ற கேள்வி அடுத்து எழுகிறது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மென் பொறியாளர் சுவாதி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மூத்த தலைவர் இளகணேசன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் திரளானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் இதற்காக புகார் தெரிவிக்கும் தொலைபேசி எண்கள் செயல்படவில்லை என்றும் கூறினார். சென்னை கொலை நகரமாக மாறி இருக்கிறது. அதை தடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. பெண்கள் பாதுகாப்புக்கும் கொடுக்கப்பட்ட எண் சொன்னால் அதிலிருந்து யாருமே எடுத்து பதில் சொல்வதாக இல்லை என்ற தகவலும் வந்திருக்கிறது. அதனால் தமிழக முதலமைச்சர் தனிப்பட்ட கவனம் செலுத்தி இங்கே 2 நாட்களில் கொலையாளிகள் பிடிக்கப்படவில்லை என்றால் உடனே அவர்கள் உயர்நீதிமன்றம் அதற்கான நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். புதுச்சேரியில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள முக்கியமான பகுதிகளில் ஆய்வு செய்த முதல்வர் நாராயணசாமி அந்த பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள மிகப்பெரிய குபேர் அங்காடி உள்பட அந்த பகுதிகளில் முதல்வர் நாராயணசாமி, உள்ளாட்சித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அரசு அலுவலர்கள் அவர்களுடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய நாராயணசாமி, குபேர் அங்காடியில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்றும் பழைய சிறைச்சாலையை இடித்துவிட்டு வாகன நிறுத்தமிடம் கட்டித்தரப்படும் என்றும் தெரிவித்தார்.
ஒட்டுமொத்தமாக இந்த வியாபாரிகளுக்கு உள்ள பிரச்சனை, நிர்வாகத்துக்கு உள்ள பிரச்சனை, பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவில் எப்படி செய்யணுன்றதுக்காக அமைச்சர் அவர்கள் அதிகாரிகளையும் இந்த 3 அமைப்புகளை அழைத்து பேசி அதற்கான ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. அது 1 மாத காலத்தில் அது முடிச்சு கொடுக்கும். காவல்துறை அதிகாரிகளோடு நான் கூட்டம் நடத்தினேன். நகரத்தில் முக்கியமான பகுதிகளில் சிசிடிவி கேமரா வைக்க சம்பந்தமாக பேச்சு இருக்கிறோம். வெகு விரைவில் அதை செய்வோம். மென்பொறியாளர் சுவாதி கொலை செய்யப்பட்டதை அரசியலாக்க வேண்டாம் என காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் குஷ்பு வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை சூளைமேட்டில் உள்ள சுவாதியின் பெற்றோருக்கு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் குஷ்பு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சுவாதியின் கொலையை அரசியலாக்க வேண்டாம் என்றும் இனிமேல் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். பெண்களுடைய பாதுகாப்பு தமிழகத்தில் எப்படி இருக்குன்னா, கடந்த ஒரு வாரத்தில் எத்தனை கொலை நடந்திருக்கு. பெண்களுடைய பாதுகாப்பு மட்டுமல்ல, எப்படி நிலைப்பாடு எப்படி இருக்கு நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இந்த இஷ்யூ நான் பொலிட்டிக்கலாவே ஆக்க விரும்பல. இங்க பொலிட்டிக்கலி நம்ம பேசி எந்த லாபமும் கிடையாது. திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மென்பொருள் காப்பு மையம் அமைக்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் பாஸ்கர் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக கூட்டரங்கில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இந்திய மென்பொருள் தொழில்நுட்ப பூங்காவுடன் இணைந்து இந்த மையம் அமைக்கப்பட உள்ளதாகவும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு அங்கீகாரம் பெற்றுத்தரும் தளமாக இது அமையும் என்றும் தெரிவித்தார். மேலும் இதற்கான கட்டுமான பணிகளை 2 ஆண்டுகளில் முடிக்கப்படும் என்றும் துணைவேந்தர் தெரிவித்தார். மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகமும் இந்திய மென்பொருள் தொழில்நுட்ப பூங்காவும் இணைந்து மென்பொருள் அடைகாப்பு மையம் ஒன்றை இந்த பல்கலைக்கழகத்தில் 3 ஏக்கர் இடத்துல உருவாக்கப்படுகிறது. இந்த மென்பொருள் அடைகாப்பு மையம் மூலம் தொழில் முனைவோர்களை உருவாக்குவதற்கு ஏதுவாக அது சிறப்பாக செயல்படும். மதுரையில் நடைபெற்ற 5வது மாநில நிதி ஆணைய அமர்வு கூட்டத்தில் 9 மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றனர். மதுரையில் தனியார் ஹோட்டல் ஒன்றில் 5வது மாநில நிதி ஆணைய மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆணைய தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதன் உறுப்பினர்கள் பாஸ்கர், பிரகாஷ், பிரசாந்த், வதனேரா ஆகியோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி என 9 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சியர்களும் பங்கேற்றனர். இவர்களை தவிர மாநகராட்சிகளின் மேயர்கள், நகராட்சி தலைவர்கள், மாவட்ட ஊராட்சி தலைவர்கள், உள்ளாட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். வரும் 1ஆம் தேதி முதல் வணிகர்கள் தாங்கள் தாக்கல் செய்யும் படிவங்கள் மற்றும் வரி செலுத்துதல் போன்றவற்றை வணிக வரித்துறையின் இணையதளத்தில் மேற்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டிருப்பது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழக அரசின் வணிக வரித்துறை சார்பில் ஒட்டுமொத்த தீர்வுக்கான திட்டம் கடந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி நடைமுறைப்படுத்தப்பட்டது. முதற்கட்டமாக இணையதளம் வாயிலாக வணிகர்களுக்கு பதவிச் சான்றிதழ் வழங்கப்பட்டு வந்த நிலையில் வரும் 1ஆம் தேதி முதல் படிவங்களை தாக்கல் செய்தல், வரி செலுத்துதல், கணக்கு சமர்ப்பித்தல் போன்ற சேவைகளும் வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஈரோட்டில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஏராளமான வணிகர்களும் கணக்கர்களும் புதிய சேவைகளை வரவேற்றுள்ளனர். வருமான வரித்துறையில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆன்லைனில் ஃபைல் பண்ணுறது எல்லாமே நடைமுறைக்கு வந்துருச்சு. இப்போ சேல்ஸ் டேக்ஸ்லேயே வருது. இது எல்லாருமே பழகிட்டும் போது அது வணிகர்களுக்கும் சரி, ஆடிட்டர்களுக்கும் சரி, டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி இது ஈஸியாக தான் இருக்கும். வணிகர்களுக்கு இருந்த இடத்துலேருந்தே ரொம்ப உதவியாக இருக்குது. அவங்க இமெயிலேயே என்ன சப்மிட் பண்ணிக்கிறோங்கிறத எடுத்து பார்த்துக்க முடியும். அதிகாரிகள் என்ன பதில் கொடுத்துருக்காங்கிறதையும் பார்த்துக்க முடியும். உடனுக்குடன் ஏதாவது அதில் சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது மெயிலுக்கு வந்துடுது, எஸ்எம்எஸ் வந்துடுது. இதன் மூலயமா அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஆஃபீஸுக்கு திருப்பி சொன்னோம்னா போதும். அதுவும் அவங்களுக்கு அதிகாரிகளுக்கு அவங்களுடைய இடத்துல இருந்தே லாகினில் பார்த்துக்க முடியுது. உடனடியாக அந்த கால விரயம் அப்படிங்கிறது வெகுவாக குறைஞ்சிருது. திருநெல்வேலியில் உள்ள அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் 2016-17ஆம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையை ஒட்டி இன்று முதல் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. சென்னைக்கு அடுத்தபடியாக திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் உள்ள அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்காக 100 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள சித்த மருத்துவம், ஹோமியோபதி, ஆயுர்வேதம் உள்ளிட்ட படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. வரும் ஜூலை 28ஆம் தேதிக்குள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னையில் உள்ள இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குனர் அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்றிலிருந்து நாங்கள் வழங்குகிறோம். மொத்தம் 1000 அப்ளிகேஷன்ஸ் எங்கள் காலேஜுக்கு வந்திருக்குது. இது அப்ளிகேஷன்ஸ் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் 28/7/2016. சித்தாவுடைய அவேர்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஜனங்களுக்கு இந்த வருஷம் அதிகமாக வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.
திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு பகுதியில் கட்டிட வேலையில் ஈடுபட்ட பொழுது சுவர் இடிந்து விழுந்ததில் கட்டிட தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் மெய்யூரைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியான பைரவன் என்பவர் ஈக்காடு பகுதியில் நடைபெற்று வந்த கட்டிடம் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது திடீரென படிக்கட்டு தளம் இடிந்து அவர் மேல் விழுந்ததில் பைரவன் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். அங்கு வந்த புல்லரம்பாக்கம் காவல்துறையினர் அவரது உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மதுரை ரயில் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த ரயில்வே ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கான கோரிக்கைகள் அடங்கிய பேனர்களை கோட்ட மேலாளர் அகற்றியதால் SRMU சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் உள்ள ரயில்வே ஊழியர்கள் உட்பட மத்திய அரசு ஊழியர்கள் வரும் ஜூலை 11ஆம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர். இது தொடர்பாக மதுரை ரயில் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த பேனர்களை ரயில்வே கோட்ட மேலாளர் சுனில்குமார் கர்க் இன்று அகற்றினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரயில் நிலைய வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் செய்த SRMU சங்கத்தினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. டிஆர்எம் அவர்கள் தான் தோன்றித்தனமாக SRMU பேனர்களையும் போஸ்டர்களையும் வெளியாட்களை வைத்து கைக்கூலிகளை வைத்து கிழிப்பதற்கு முற்பட்டார். அதனை SRMU தொண்டர்களும் நிர்வாகிகள் அதனை தடுத்தோம். நாங்கள் தடுத்து போகும்போது எங்களுடைய கலெக்டர் பேனரை இப்போ கட்டிவிட்டார்கள். வெற்றி எங்களுக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் கன்னிராஜபுரத்தில் குற்றச் செயல்களில் தொடர்புடைய பொட்டுராஜா என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். இது பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய பொட்டுராஜா என்பவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கன்னிராஜபுரத்தில் மனைவியுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் பொட்டுராஜா இன்று மதியம் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த பொழுது 5 பேர் கொண்ட கும்பல் நாட்டு வெடிகுண்டுகளை வீசியும் ஆயுதங்களால் தாக்கியும் அவரை கொலை செய்தது. இது பற்றி சாயல்குடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். 2012ஆம் ஆண்டு அமிலவீச்சில் கொல்லப்பட்ட காரைக்காலைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி பெண் வினோதினி வழக்கில் குற்றவாளிக்கு அளிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. கடந்த 2012ஆம் ஆண்டு திருவேட்டைக்குடியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் ஒருதலை காதல் காரணமாக வினோதினி மீது அமிலத்தை வீசினார். இதில் படுகாயமடைந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த வழக்கை விசாரித்த காரைக்கால் நீதிமன்றம் குற்றவாளி சுரேஷுக்கு ஆயுள் தண்டனை விதித்து கடந்த 2013ஆம் ஆண்டு தீர்ப்பளித்தது. அதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுரேஷ் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் நாகமுத்து, பாரதிதாசன் ஆகியோர் கொண்ட அமர்வு காரைக்கால் நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்தனர். கோயம்புத்தூரில் கடந்த சில நாட்களில் அடுத்தடுத்து 3 யானைகள் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக அங்கு தமிழக முதன்மை தலைமை வன உயிரின பாதுகாவலர் VK மல்கானி இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோயம்புத்தூர் மதுக்கரை வனப்பகுதியில் பிடிக்கப்பட்ட ஒற்றை யானை வரக்களியாறு யானைகள் முகாமில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது கடந்த 21ஆம் தேதி இறந்தது. இதேபோல் மதுக்கரை பகுதியில் கடந்த 20ஆம் தேதி ரயில் மோதி பெண் யானை பலியானது. காரைமடை பகுதியில் ஆண் யானை ஒன்று கடந்த 25ஆம் தேதி இறந்தது. அடுத்தடுத்து 3 யானைகள் இறந்தது தொடர்பாக மதுக்கரை பகுதியில் இன்று ஆய்வு மேற்கொண்ட தமிழக முதன்மை தலைமை வன உயிரின பாதுகாவலர் VK மல்கானி மதுக்கரையில் பிடிபட்ட யானை இறந்ததற்கு மயக்க மருந்து காரணம் அல்ல என்று தெரிவித்தார். 3 யானை செத்து போயிடுச்சு. But all incidents are 3 different incidents. Kindly clarify on that also. One is train accident for which we are now assembled here. Second case was a case where we tried to capture and that elephant was taken to Kral. Everybody appreciated. Unfortunately the animal died, which is unforeseen. திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்தில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக அருவிகளில் நீர்வரத்து குறைவாக இருந்ததால் சுற்றுலா பயணிகள் வரிசையில் நின்று குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் நேற்று இரவு முதல் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அருவிகளில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்க மகிழ்ந்தனர். இந்நிலையில் மதியத்திற்கு மேல் ஆர்ச்சை தாண்டி தண்ணீர் விழுந்ததை அடுத்து குளிக்க தடை விதிக்கப்பட்டது. நீலகிரியில் தொடர் மழை பெய்து வருவதை அடுத்து அங்கு குளிர் அதிகமாக இருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் இந்த முறை பருவமழை சற்று தாமதமாகவே தொடங்கியது. கடந்த 2 நாட்களாக சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. மாவட்டத்தின் அவிலாஞ்சியில் 109 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. எந்த நேரமும் சாரல் மழையும் குளிர்காற்றும் வீசி வருவதால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கடும் காற்றால் மின் கம்பிகள் மீது மரக்கிளைகள் விழுந்து மின் விநியோகம் பாதிக்கும் நிலைமையும் நீடிக்கிறது.
இதே மாதிரி மழை கண்டினியூ ஆச்சுன்னா எங்களுக்கு குடி தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை. மான்சூன் வந்து ரொம்ப லேட்டாக வந்ததுனால மழை கொஞ்சம் கம்மியாக தான் எங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு. இப்போது ஓரளவுக்கு 2 நாளாக நல்ல மழை இருக்குது. மழை இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா வெரி ஹாப்பி. திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் பெய்த கனமழையால் விவசாயிகள் உள்பட பலதரப்பு மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மத்திய வங்கக்கடலில் உருவாகிய மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனிடையே திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் இன்றும் மழை பெய்தது. இன்று மாலை திருத்தணி, ஆவடி, அம்பத்தூர், பூவிருந்தவள்ளி, மதுரவாயல் உள்ளிட்ட பல பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காய்கறி சாகுபடியில் ஈடுபட்டிருக்கும் விவசாயி அதன் மூலம் நல்ல பலன் கிடைத்திருப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் அனுக்கூர் கிராமம் கொய்யாத்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி ராஜேந்திரன். அவர் கத்தரி, வெண்டை, தக்காளி மற்றும் கொய்யா உள்பட பல்வேறு காய்கறி ரகங்களை பயிர் செய்து வருகிறார். நவீன முறையில் காய்கறி சாகுபடியில் ஈடுபட நினைத்த அவர் தமிழக அரசின் தோட்டக்கலைத்துறை உதவியை நாடினார். இப்போ தக்காளி செடி வச்சிருங்க. இப்போ வெயில் அடிக்கும் போது நம்ம உள்ள ஃபாகர் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபாகர் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈல்டு நல்லா கிடைக்கும். ஈல்டு நல்லா கிடைக்கும். நமக்கு உள்ள பூச்சிலாம் அதிகம் தாக்காதுங்க. அதில் மருந்து அதேமாரி அதிகம் தேவையில்லைங்க. உள்ளுக்கு மருந்து ஏன்னா ஃபுல்லாக எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். ட்ரிப்பு மூலியமாகவும் தண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா லேபர் தேவையில்லைங்க, அதிகம் தேவையில்லைங்க. தமிழக அரசின் மானியத்தோடு பசுமை குடில் முறையில் காய்கறி சாகுபடியில் ராஜேந்திரன் ஈடுபட்டு வருகிறார். இந்த முறை மூலம் கடுமையான வெயில், கொட்டும் மழை என எந்த காலநிலையும் காய்கறி பயிர்களை பாதிக்காது. ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகள் போன்ற சூழ்நிலை நிலவுவதால் காய்கறி செடிகள் நன்கு செழித்து வளருகின்றன. அதனையடுத்து காய்கறிகள் அதிகமாக விளைவதால் அதிக வருமானம் கிடைப்பதாகவும் அவர் பெருமையுடன் தெரிவித்துள்ளார். சொட்டு நீர் பாசன முறை மூலம் காய்கறி பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதால் குறைந்த அளவுக்கே தண்ணீர் செலவாகிறது. ஃபர்ஸ்ட்ல இருந்து காய்கறி தான் பண்ணிட்டு இருக்கோம் 10-20 வருஷமா. அதில் இப்போ கொஞ்சம் எல்லா நாளையிலையும் விலை எப்படி வைக்க போகுங்கிறது மாதிரி பார்க்காம எல்லா நாளையிலையும் இதில் காய் எடுக்கலாங்கிறதுக்காக வேண்டி இந்த கூடாரம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட் மூலமாக. மற்ற முறையில் பார்க்கும்போது இது கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். காய்கறி நல்லா நவீன முறையில் இருக்கும். இம்முறையிலான காய்கறி சாகுபடிக்கு வேலையாட்கள் அதிகம் தேவையில்லை. பூச்சிகள் மற்றும் நோய் தாக்குதலும் குறைவாக உள்ளது என்பதால் நல்ல லாபம் கிடைக்கிறது. பசுமை குடில் முறை எனப்படும் இந்த முறை சாகுபடிக்கு உரச்செலவும் அதிகமாவதில்லை. இந்த பசுமை குடில் அதாவது பாலி கிரீன் ஹவுஸ்னு சொல்றது, இதுல என்ன உங்களுக்குன்னா கிளைமேட் கண்டிஷனை இதுல கொண்டு எந்த பயிருக்கு வேணாலும் நம்ம இங்கே சாகுபடி பண்ணலாம். இப்போ இந்த ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி ஏரியாவில் தான் நம்ம இந்த கார்னேஷன் மலர்கள், ரோஜா இதெல்லாம் அந்த குளிர் பிரதேசம்லாம் வரும். ஆனால் அதையே நம்ம அங்கே வளர்கிற மாதிரியே இங்கேயும் நம்ம அந்த கண்டிஷனை கிளைமேட் கண்டிஷனை கொண்டு அந்த மாதிரி மலர்கள்லாம் சாகுபடி பண்ணி நம்ம வருமானத்தை அதிகப்படுத்தலாம். பல்வேறு முறைகளிலும் நல்ல பயனளிக்கும் முறையாக பசுமை குடில் சாகுபடி முறை உள்ளதால் அனைத்து விவசாயிகளும் இம்முறைக்கு மாற விருப்பம் தெரிவித்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக பெரம்பலூரிலிருந்து கு. ராஜேந்திரன். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி 2வது சுற்றில் செரீனா வில்லியம்ஸ். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரான்சில் நடைபெற்று வரும் தொழிலாளர்கள் போராட்டம் காரணமாக தலைநகர் பாரிஸில் உள்ள ஈஃபிள் கோபுரம் தற்காலிகமாக மூடப்பட்டதால் பன்னாட்டு சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். பிரான்ஸ் நாட்டில் தொழிலாளர் நலச்சட்டத்தில் சில சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள அந்நாட்டு அரசு முடிவு செய்தது. இதற்கு பல்வேறு துறைகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து தலைநகர் பாரிஸில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்ற பேரணி வன்முறையாக வெடித்தது. இதனிடையே நாடு முழுவதும் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாரிஸில் உள்ள
புகழ்பெற்ற ஈஃபிள் கோபுரம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. பிரான்சின் யூரோ கோப்பை கால்பந்து நடைபெற்று வருவதால் பல்வேறு நாடுகளில் இருந்து ரசிகர்களும் சுற்றுலா பயணிகளும் அங்கு குவிந்து வரும் நிலையில் ஈஃபிள் கோபுரம் மூடப்பட்டது. தங்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர்.我感到非常失望，因为这个大老远来到了我们巴黎，想要参观一下我们这个如此浪漫的铁塔，但是不能成行，这个感到非常的失望。ஐரோப்பிய கால்பந்து தொடரில் நாக் அவுட் சுற்று இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் வரும் 1ஆம் தேதி முதல் நடைபெறவுள்ள காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ள அணிகள் முனைப்பான பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. கடந்த 11ஆம் தேதி தொடங்கிய ஐரோப்பிய கால்பந்து தொடர் பிரான்சில் உள்ள பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. 24 அணிகள் பங்கேற்ற லீக் சுற்று போட்டிகள் 3 வாரங்களாக நடைபெற்றதை தொடர்ந்து அதில் வெற்றி பெற்ற 16 அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றன. கடந்த 25ஆம் தேதி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்ற நாக் அவுட் சுற்று போட்டிகள் இன்றுடன் நிறைவடைந்தன. இந்த சுற்றில் நேற்று நடைபெற்ற போட்டியில் இத்தாலி அணி நடப்பு சாம்பியன் ஸ்பெயினை வீழ்த்தி தொடரிலிருந்து வெளியேறியது. வரும் 1 முதல் 4ஆம் தேதி வரை காலிறுதி சுற்றுக்கு இதற்காக அணிகள் முனைப்பான பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்றில் அம்ரா சடிகோவிச்சை வீழ்த்திய செரீனா வில்லியம்ஸ் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் நடைபெற்ற இந்த போட்டியில் உலகின் முதல்நிலை வீராங்கனையான அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் சுவிட்சர்லாந்து வீராங்கனை சடிகோவிக்கை எதிர்கொண்டார். தொடக்க முதலை சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய செரீனா மிக எளிதாக சடிகோவிக்கை வீழ்த்தினார். இதன் மூலம் செரீனா வில்லியம்ஸ் 6-2, 6-4 என்ற நேசர் கணக்கில் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு முன்னேறினார். It's in. They've been beaten 10 times at SW19. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவாதி கொலையாளியை பிடிக்க 8 தனிப்படைகள், சென்னை காவல் ஆணையர் தகவல். பொது இடங்களில் மக்களுக்கான பாதுகாப்பு, மத்திய மாநில அரசுகளுக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். சேலம் வினுப்பிரியா உடல் பெற்றோரிடம் ஒப்படைப்பு, உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. மவுலிவாக்கத்தில் 11 மாடி கட்டிடம் இடிந்த 2ஆம் ஆண்டு, மற்றொரு கட்டடத்தை இடிக்க நடவடிக்கை. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.